இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நாம் விலையேற பெற்றவர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாமும் விலையேற பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய பாவ நிவிர்த்திக்கென்றும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அங்கீகரிக்கப்படும் படிக்கும் பழுதற்ற காளை அல்லது பழுதற்ற ஆடை பலியாக செலுத்துவார்கள். இதை குறித்து லேவியராகமம் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பின் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே நமக்காக சிலுவையிலே பலியானார். நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத இரத்தத்தினாலே நம்முடைய குற்றங்களை மன்னித்தார், நம்மை அங்கீகரித்தார், அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டதினால், அதாவது நம்மை விலை கொடுத்து வாங்கினதால் நாமும் விலையேற பெற்றவர்கள். நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் உணராமல் அடிக்கடி நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். நான் பாவி, நான் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று பலமுறை நாம் தவிக்கிறோம். நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு தேவை. இயேசு நம்மை மனதார நேசிக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழ்ந்த ஒரு சீன குடும்பத்தினர் சீனாவில் தயாரித்த ஒரு கிண்ணத்தை வைத்திருந்தார்கள். அந்த குடும்பத்தினருக்கு அது உபயோகமில்லாத பொருளாக கார் ஷெட்டில் இருந்தது. ஒரு நாள் கார் ஷெட்டை சுத்தம் பண்ணும் போது அந்த கிண்ணத்தை விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். நியூயார்க்கில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தினர் அந்த கிண்ணத்தை $3 கொடுத்து வாங்கினார்கள். அந்த கிண்ணத்தின் வேலைப்பாடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அப்போது அந்த சீன குடும்பத்தினர், இது நார்த்தன் சாங் டைனாசிட்டி சீனாவில் ஆட்சி செய்த போது உபயோகித்த கிண்ணம் என்று கூறினார்கள். இந்த நியூயார்க்கில் வாழ்ந்த குடும்பத்தினர் அந்த கிண்ணத்தை ஷோகேஸில் வைத்திருந்தார்கள். இவ்வளவு விலை கூடிய பொருளை எப்படி $3 தந்தார்கள் என்று அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். ஒரு நாள் அவர்கள் வேறு வீட்டிற்கு செல்வதால் இந்த வீட்டை பொருட்களோடு விற்பதாக விளம்பரம் செய்தார்கள். ஆகவே அந்த வீட்டை மதிப்பிடுவதற்கு அதிகாரிகளை அழைத்தார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு பொருளாக மதிப்பிட்ட போது இந்த கிண்ணத்திற்கு மட்டும் $2 லட்சம் என்று மதிப்பிட்டார்கள். அந்த வீட்டை வாங்கினவர் அந்த கிண்ணத்தை சுத்தப்படுத்தி அதை ஆராய்ந்து பார்த்தபோது தங்கத்தாலும் மிகவும் விலையேற பெற்ற கற்களாலும் அது செய்யப்பட்டதை கண்டுபிடித்தார். பின் லண்டனிலிருந்து வந்த ஒரு நகை வியாபாரியிடம் அதை காட்டின போது அவர் $20 லட்சம் கொடுத்து அந்த கிண்ணத்தை வாங்கி சென்றார். இந்த கிண்ணம் முற்காலங்களில் ராஜ பரம்பரையினர் பயன்படுத்தின கிண்ணம் என்று கூறினார். முதலில் இந்த கிண்ணத்தை வைத்திருந்த சீன குடும்பத்தினருக்கு இந்த கிண்ணத்தின் மதிப்பு தெரியவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முந்தின ஏதோ அழுக்கு படிந்த கிண்ணம் என்று கார் ஷெட்டில் போட்டிருந்தார்கள். பின் $3 வாங்கினவர்களுக்கும் அதன் மதிப்பு தெரியாமல் அதை ஷோகேஸிலே வைத்திருந்தார்கள். பின் அந்த வீட்டின் பொருட்களை மதிப்பிடும் போது அந்த அதிகாரிகள் இந்த கிண்ணத்திற்கு $2 லட்சம் என்று மதிப்பிட்டார்கள். ஆனால் லண்டனிலிருந்து வந்த நகை வியாபாரி $20 லட்சம் அதை வாங்கி சென்றார். அப்படியானால் அதனுடைய மதிப்பு $20 லட்சம் மேலானதாகும். இதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்மை கிரயத்திற்கு கொண்டார், நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் நம்முடைய விலை இந்த உலகத்தின் விலையை காட்டிலும் மேலானதாகும். மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நம்முடைய கணிப்பின்படி நாம் உலகத்தில் உள்ள பொருட்களை விலையேற பெற்றதாக கருதுகிறோம். இயேசு நம்மை மீட்டு கொண்டதால் நம்முடைய ஜீவனின் விலை இந்த முழு உலகத்தின் விலையை காட்டிலும் அதிகமானதாகும். ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் முழு உலகத்தையும் வைத்துவிட்டு மறுபக்கத்தில் நம்முடைய ஜீவனை வைத்தால் நம்முடைய ஜீவனின் விலையே மேலானதாகும். மனுஷன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக எதையுமே கொடுக்க முடியாது. நம்முடைய ஜீவன் முழு உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாமும் நித்தியத்திற்கு உரியவர்கள். இயேசுவோடு என்றென்றும் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை மீட்டதால் நாமும் விலையேற பெற்றவர்கள். நாம் பரலோக பிரஜைகள். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால் எங்கள் மேல் வைத்த உங்கள் அன்பை விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் இரத்தத்தினால் எங்களை விலையேற பெற்றவர்களாக நீங்கள் மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை உங்கள் இரத்தத்தினால் கழுவி இன்றும் எங்களை நீதிமான்களாக மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு எங்களையும் விலையேற பெற்றவர்களாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் அன்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களை மனதார துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.